அரசை நடத்துகிறவர்கள் பாருங்க, அரசை நடத்துகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட முடியல, எங்க போய் படுத்தாங்க? அரசு மருத்துவமனையில் இல்ல. ஏன்? தரம் இல்ல. ஐயா எம்ஜிஆர் கூட முடியல, அப்பல்லோ. அப்பதான் அப்பல்லோ 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 அப்பல்லோ. அம்மையார் ஜெயலலிதா 75 நாள் படுத்தாங்க. உலகம்பரம் அப்பல்லோ அப்பல்லோ அப்பல்லோ. ஏன்? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்குதா? ஏதாவது ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாமன்ற உறுப்பினர், யாருடைய குழந்தையாவது அரசு பள்ளியில் படிக்குதா? கல்லூரியில் படிக்குதா? தரம் இல்லை. அப்ப அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் ஒரு நாட்டு மக்களுக்கு தரமா சமமா இலவசமா கிடைக்கணும். இப்போ உங்க பிள்ளைகள் நாங்க வந்தோன்னு என்னன்னா, தனியார் முதலாளிகளுக்கும் எங்களுக்கும் சண்டை. என்ன சண்டை? ஓ மருத்துவமனையில் சிறந்த மருத்துவம் என் மக்களுக்கு கொடுக்குறியா, இல்லை நான் கொடுக்குறேன்னா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாதது தனி ஒரு முதலாளி எப்படி செய்ய முடியுது? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசத்தில் இல்லாத வலிமை. அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உங்க பிள்ளையை உருவாக்குவான். அதான் புரட்சி. தாயின் மாரில் பால் குடிக்கலாம் என் அன்பு சொந்தங்களே. மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது மிகப்பெரிய கொடுமை. அதை தான் நீங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்கள் பிள்ளைகள் வந்தவொன்னே தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, தடை. தூய குடிநீரை என் மக்களுக்கு நாங்களே இலவசமாக விநியோகம் பண்ணிடுவோம், நாங்களே கொடுத்துருவோம். மணல் உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, மிகச்சிறந்த நீர் தேக்கி மணல். மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல். அந்த மண்ணை அள்ளி வித்துட்டா நீங்க என்ன, ஆறு செத்துரும். என் தோலை செதுக்கிட்டீங்கன்னா, எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வரும் நோய் தொற்றிருக்குல்ல, டக்குன்னு என்னை ஒட்டி அரை மணி நேரத்தில் நான் இறந்துருவேன். அது போல ஆறு இறந்துரும். ஆறு இறந்துருச்சுன்னு எப்படி சொல்ற சீமான்? ஆற்று கரை ஓரத்தில் இருக்கிற பனை தென்னை பாக்கு மரம் சாகுது, அப்போ ஆறு செத்துருச்சு. இப்போ ஆறு உருவான மலையில சாண்ட் மலை மணல். இந்த நதியை இப்ப உயிர்ப்பிக்க முடியுமா இந்த ஆறை? அந்த நம்பிக்கையிலும் இடி விழுந்துட்டது. பத்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டி தவம் இருக்கிறார். சிவன் என்ன வர வேணும் கேளு பத்மாசுரா அப்படின்னு. நான் யார் தலையில கை வச்சாலும் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகணும்ன்ற தந்தேன்ட்டாரு சிவன். உன்னை இவன் பத்மாசுரன் என்ன பண்றான் தெரியுமில? நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பார்ப்போம்னு அவ பரமசிவன் தலையில கை வைக்கவும் ஓடுறாரு சிவன். அது மாதிரி எங்கிருந்து ஆறு வந்ததோ, அருவியில் ஆறு வந்ததோ, இப்ப அந்த மலையில ஒரு சாண்ட் மலையை எப்படா மணலா பார்க்க முடியுது உங்களால? இன்னும் ஒரு 10 ஆண்டு, ஒரு 15, ஒரு 25 ஆண்டு கழிச்சு அப்புறம் என்ன இருக்கு? இங்க ஒரு மயிறு இருக்காது, மலை இருக்காது, ஒரு மயிறு இருக்காது. என்ன இருக்காங்க? அதான் எங்க அப்பா சொல்றாரு நம்மாழ்வாரு, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் அது வாழுகிற இடமாக பூமி இருக்காது. போய் மீத்தேன் எடுக்கு, மீத்தேன் எடுக்கணும்னு அவ ஈரக்குலை போட்டு அறுக்கிறது, அப்புறம் பயாக்கஸ், அப்புறம் ஈத்தேன் எடுக்கிறதுன்னு அவ இதயத்தை போட்டு அறுக்கிறது, அவ சிறுநீரகத்தை அறுக்கிறது. கேவலம் கேவலம். ஏன் இந்த மீத்தேன்லாம் அந்த பூமியை குறைஞ்சுதான் அனுப்பியலோ? பூமியை குறைஞ்சுதான் அனுப்ப. ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுக்க முடியும், பயாக்கஸ் எடுக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். என்னமோ சொல்றான் என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. நாங்கள் ஓட்டுக்காக நிற்கிறதுனா இதெல்லாம் பேச மாட்டோம். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைங்கனால இதை பேச வேண்டியது இருக்கு. ஒரு நாடு அடிப்படையில் எல்லா வளங்களையும் விட சிறந்த வளம் என்பது அறிவு வளம் தான், கல்வி தான். கல்வியை, அறிவை வளர்க்கும் கல்வியை மிக உயர்ந்த சந்தை பொருளாக, விற்பனை பொருளாக மாற்றிவிட்டு உயிரை காக்கும் மருத்துவத்தை மிக உயர்ந்த சந்தை பொருள். நிறைய காசு வச்சிருந்தீங்கன்னா நல்ல மருத்துவமனைக்கு போகலாம், அப்போலோ போகலாம், காவேரிக்கு போகலாம், அல்லது எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போகலாம். காசு இல்லைன்னா நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போகலாம். இது 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 ஒரு தரம். இங்கே அரசை நடத்துகிறவர்கள் பாருங்க, அரசை நடத்துகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா கூட முடியல, எங்க போய் படுத்தாங்க? அரசு மருத்துவமனையில் இல்ல. ஏன்? தரம் இல்லை. ஐயா எம்ஜிஆர் கூட முடியல, அப்பல்லோ. அப்பதான் அப்பல்லோ 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 அப்பல்லோ. அம்மையார் ஜெயலலிதா 75 நாள் படுத்தாங்க. உலகம்பரம் அப்பல்லோ அப்பல்லோ அப்பல்லோ. ஏன்? அரசை நடத்துகிறவர்களுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்குதா?
ஏதாவது ஒரு அமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மாமன்ற உறுப்பினர், யாருடைய குழந்தையாவது அரசு பள்ளியில் படிக்குதா, கல்லூரியில் படிக்குதா? தரம் இல்லை. அப்ப அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் ஒரு நாட்டு மக்களுக்கு தரமா சமமா இலவசமா கிடைக்கணும். அப்ப மருத்துவம் அரசு மருத்துவமனைலாம் இலவசம் தானே, அரசு பள்ளியிலாம் கட்டணம் இல்லாத கல்வி தானே. இலவசமா இருக்கு, தரமா இருக்கா? அதாங்க இருக்கிறது. இப்போ உங்க பிள்ளைகள் நாங்க வந்தோன்னு என்னன்னா, தனியார் முதலாளிகளுக்கும் எங்களுக்கும் சண்டை. என்ன சண்டை? ஓ மருத்துவமனையில் சிறந்த மருத்துவம் என் மக்களுக்கு கொடுக்குறியா, இல்லை நான் கொடுக்குறேன்னா? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் முடியாதது தனி ஒரு முதலாளி எப்படி செய்ய முடியுது? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசத்தில் இல்லாத வலிமை. அரசு பள்ளி கல்லூரியை நோக்கி பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உங்க பிள்ளையை உருவாக்குவான். அதான் புரட்சி. என்ன பண்ண சீமான்? அமைச்சர் மகனா, அமைச்சர் யாரா இருந்தாலும் சரி அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும், சட்டம். அமைச்சருக்கு முடியலையா, அரசு மருத்துவமனையில் படுத்து தான் மருத்துவம் செய்யணும், சட்டம். சட்டம் தானா தரம் உயர்ந்துரும், மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். மருத்துவர்கள் இருக்கிறார்கள், ஆகச்சிறந்த மருத்துவர் இருக்காங்க நம்ம இடத்துல. அப்போ நான் என் தம்பிகள்லாம் நிறைய அரசு மருத்துவமனையில் இருப்பேன். அப்போ உடம்பை சோதிச்சுட்டு மாத்திரை மட்டும் வெளியில் வாங்கிக்கலான்னேம்பாங்க. ஏன் நான் கேட்பேன், ஏப்பான்னு. ஆனால் இது மாத்திரை மாதிரி ஒன்று, மாத்திரை இல்லை. அங்கே வாங்கி சாப்பிட்டா ஒரு வாரத்தில் காய்ச்சல் குணமாகும், இங்கே சாப்பிட்டா 15 நாள் ஆகும்னே. அப்போ மருந்து தரம் இல்லை. நீங்கள் ஒன்று கவனிங்க, மருத்துவ தரம் இருந்தால் மருந்தகம் தேவைப்படாது, மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனை தேவைப்படாது. அப்போ ரெண்டுமே மிகப்பெரிய சந்தையாயிடுச்சு, வியாபாரம் ஆயிடுச்சு. அப்போ அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு, மிக உயர்ந்த விற்பனை பண்டம் ஆயிடுச்சு. தனியார் முதலாளிகள் கோடி கோடியாக கல்வி கொள்ளை, மருத்துவ கொள்ளையில் குவிக்கிறாங்க. ஆனால் அரசும் பள்ளிக்கூடம் நடத்துது, அரசும் கல்லூரி நடத்துது, அரசும் மருத்துவமனை வச்சிருக்குது, ஆனால் தரமற்று இருக்குது. அப்போ உங்க பிள்ளைகள் என்ன முடிவெடுக்கிறோம்? உலக தரத்திற்கு என்னுடைய கல்வி மருத்துவத்தையும் கொண்டு போகணும். உலகத்திலே கல்வியில சிறந்த நாடு தென்கொரியா தான், முதல் இடத்துல இருக்கு. 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர். சின்ன நாடு சிங்கப்பூர். 45 நிமிஷத்துல நீங்க மொத்த நாட்டையும் சுத்தி வந்துடலாம். அந்த நாடு கல்வியின் தரத்துல 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாடு எங்க இருக்குன்னு நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அப்ப கல்வியின் தரத்தை தென்கொரியாவை தாண்டி நம்ம கல்வியின் தரத்தை உயர்த்தணும். அதுதான் முக்கியம். அப்புறம் உயிரை காக்கும் மருத்துவ தரத்தை உயர்த்தணும். இது எல்லாவற்றையும் தாண்டி உயிர் ஆகாரமாக இருக்கிற, உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், அது விற்பனை பொருளாயிடுச்சு. நீங்க ஏப்ரல் மேல தண்ணி இருக்காது. நம்ம நம்ம அம்மா எல்லாம் குடத்தை வச்சுக்கிட்டு வரிசையில் நிற்பாங்க. ஆனால் நீங்க ஒரு ஃபோன் அடிச்சு பேசுனீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த அப்பலோ கிண்லே அப்படியே குடுவையாக கொண்டு இறக்குவான். யாருக்குமே கிடைக்காத தண்ணீர் அந்த முதலாளிகளுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது? எங்கிருந்து வருது? அது தரமானதுன்னா அது குடித்தால் உடலுக்கு அதுக்கு திறன் கிடைக்குமா? தாக நிற்கும். தண்ணீரால் உடலுக்கு வர வேண்டிய ஒரு ஆற்றல் இருக்குல்ல, சக்தி இருக்குல்ல, அது இருக்காது. ஏன்னா அந்த சுத்திகரிக்கும் போது தண்ணீரில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் தான் உடலுக்கு அந்த ஆற்றலை தரும். அந்த நுண்ணுயிரியை கொண்டு வரான். அப்புறம் எப்படி அது தண்ணியால் கிடைக்கக்கூடிய சத்து எப்படி கிடைக்கும்? எப்படி இருக்கு பாருங்க. இப்ப மனிதர்கள் அதை பற்றி கவலையே படல. உலகத்துல 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்கு, அதுவும் தீந்துக்கிட்டு வருது, தண்ணி இல்லை. அப்ப என்னன்னா 2 விழுக்காடு தான் இருக்கா, அதை 20 விழுக்காடா உயர்த்துவது எப்படின்னு சிந்திக்காம 2 விழுக்காடு தான் இருக்கா, இதை வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா பாருங்க. அதான் துரோக சிந்தனை, உலக உயிர்களுக்கு செஞ்ச பெரிய கொடுமை. மனிதர்கள் தான் மட்டும் வாழ்வதற்கு தண்ணீரை மிக உயர்ந்த விற்பனை பண்டமா மாத்திட்டான். இப்ப தாகம்னா பாருங்க, கையில உணர்ந்து இந்த பாருங்க போத்தலா கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும்னு ஒருத்தன் கூட சிந்திக்கல. காகம் என்ன செய்யும், கொக்கு என்ன செய்யும், மைனா என்ன செய்யும், சிட்டு என்ன செய்யும், மயில் என்ன செய்யும், யானை,
கரடி, சிங்கம், புலி இதெல்லாம் என்ன செய்யும்? ஒருத்தையும் யோசிக்கல. நமக்கு தண்ணி வருது. அப்போ எவ்வளவு காலத்துக்கு நீங்க தண்ணீரை இந்த முதலாளிகள் உறிஞ்சி உறிஞ்சி வித்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாயின் மாரில் பால் குடிக்கலாம் என் அன்பு சொந்தங்களே. மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது மிகப்பெரிய கொடுமை. அதை தான் நீங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்கள் பிள்ளைகள் வந்தவொடனே தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, தடை. தூய குடிநீரை என் மக்களுக்கு நாங்களே இலவசமாக விநியோகம் பண்ணிடுவோம், நாங்களே கொடுத்துருவோம். நல்லா அப்படி தானே, குழாயில் வரும் தண்ணி பைப்பில் அடித்து போடுவோம், அப்படிதான் இருந்தது. இப்போ அப்படி இல்லையே. அழைச்சி பேசினா போதும், 5-6 கேனை கொண்டாந்து இறக்கி விட்டு போயிடுவான். அது எங்கே பிடிச்சான், எங்கே எடுத்தான், அது எங்கே சுத்திகரிச்சான், ஒரு இளவும் தெரியாது. உலகில் எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் இந்த பூமி. இது மனிதனுக்கு மட்டுமானதில்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இது இந்த பூமி. ஆனால் மனிதன் தான் மட்டும் வாழ்வதற்கு அழிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்கான். மணலை உங்களால் உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மலையை உங்களால் உருவாக்க முடியுமா? ஆறை உருவாக்கியது நீங்களா, மனிதர்களா? ஏரி, கம்மாய், குளம் இதெல்லாம் நம்ம வெட்டினோம். ஆறை உருவாக்குனது நம்ம இல்ல, அது மலை பிரசவித்தது. அருவி அதுவா ஓடுது, பாதை கண்டு ஓடுது, அதுதானே ஆராய்ச்சி. அதெல்லாம் மலையிலிருந்து தானே வருது, அருவி வருது, அது ஆறு, அதில் நீர், அதுக்கப்புறம் அதிலிருந்து சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை இப்படி இருக்கு. இப்போ இந்த எல்லாம் 32 நதிகளும் ஆறும் செத்துருச்சு. ஏன்னா மண்ணள்ளி வித்தாச்சு. மணல் உலகத்திலே மிகச்சிறந்த நீர் வடிகட்டி, மிகச்சிறந்த நீர் தேக்கி மணல். மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல். அந்த மண்ணை அள்ளி வித்துட்டா நீங்க என்ன, ஆறு செத்துரும். என் தோலை செதுக்கிட்டீங்கன்னா, எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வரும் நோய் தொற்றிருக்குல்ல, டக்குன்னு என்னை ஒட்டி அரை மணி நேரத்தில் நான் இறந்துருவேன். அதுபோல ஆறு இறந்துரும். ஆறு இறந்துருச்சுன்னு எப்படி சொல்ற சீமான்? ஆற்று கரை ஓரத்தில் இருக்கிற பனை, தென்னை, பாக்கு மரம் சாகுது, அப்போ ஆறு செத்துருச்சு. ஏன் மண் அள்ளி தின்ட்டோம்? 32 ஆறு கேட்டா மணல் இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் அள்ளப்பட்டதா? இப்ப மலையை மணல் முடிச்சாச்சுல்ல. எங்கிருந்து இந்த அருவி வந்துச்சு, எங்கிருந்து ஆறு வந்துச்சு? இப்ப ஆறு உருவான மலையில சாண்ட், மலை மணல். இந்த நதியை இப்ப உயிர்ப்பிக்க முடியுமா இந்த ஆறை? அந்த நம்பிக்கையிலும் இடி விழுந்துட்டது. பத்மாசுரன் சிவபெருமான்கிட்ட வர வேண்டி தவம் இருக்கிறார். சிவன் என்ன வர வேணும் கேளு பத்மாசுரா அப்படின்னு. நான் யார் தலையில கை வச்சாலும் அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகணும்ன்ற தந்தேன்ட்டாரு சிவன். உன்னை இவன் பத்மாசுரன் என்ன பண்றான் தெரியுமில? நீ கொடுத்த வரம் பழிக்குதா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பார்ப்போம்னு அவ பரமசிவன் தலையில கை வைக்கவும் ஓடுறாரு சிவன். அது மாதிரி எங்கிருந்து ஆறு வந்ததோ, அருவியில் ஆறு வந்ததோ, இப்ப அந்த மலையில ஒரு சாண்ட். மலையை எப்படா மணலா பார்க்க முடியுது உங்களால? சொல்லு. இந்த மரத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? மரம், மண்ணின் வரம். மரம், பறவை பட்சிகளின் கூடு, அதற்கான உணவு, நிழல், மரம். அதனால தான் மழை வருது. மழை பொழிவை பூமிக்கு கொண்டு வருது. மேகத்தை அறுவடை செய்கிற ஆற்றல் மரங்களுக்கு இருக்கு. மழை அப்படி பார்க்கறது, அப்படி பார்க்கணும்ல, அப்படி இல்லை. அப்ப என்னது? மரம், காசு, காசு, பணம், துட்டு, வெட்டு. மலை, மலை, தாயின் முளைமார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமார்பிலிருந்து அருவி, அருவியிலிருந்து ஆறு. அதை நொறுக்கி வித்துற வேண்டியதான். சாண்டு. எத்தனை நாளைக்கு வெட்டுவ? இன்னும் ஒரு 10 ஆண்டு, ஒரு 15, ஒரு 25 ஆண்டு கழிச்சு அப்புறம் என்ன இருக்கு? இங்க ஒரு மயிறு இருக்காது, மலை இருக்காது, ஒரு மயிறு இருக்காது. என்ன இருக்கும் அங்க? அதான் எங்க அப்பா சொல்றாரு நம்மாழ்வாரு, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் அது வாழுகிற இடமாக பூமி இருக்காது. அது 25 ஆண்டுனாரு.
இப்ப 120 நாடுகளின் ஆய்வு அறிஞர்கள் போய் ஐநால ஒரு அறிக்கை தாக்கல் செய்யறார். 12 ஆண்டுகள் தாண்டா பூமியின் வாழ்நாள் இருக்க போகுது. 12 ஆண்டுகள். அதுக்கு முன்னாடி ஏதாவது காப்பாற்றி விடுங்கடான்ட்டு. யாரும் அதை பத்தி கவலைப்பட்டா தெரியல. 12 ஆண்டுகள் தான். என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? மலை இருக்காது, மணல் இருக்காது, நீர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, என் அன்பு உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினிய சொந்தங்களே, தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு வந்துடும். பிள்ளைக்கு வரும். அம்மாவுக்கு ஆஸ்துமா இருந்தால் வரும். அம்மாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா எனக்கு வரும். அம்மாவுக்கு ஒத்த தலைவலி, ஒரு பக்கம் தலைவலி இருக்குதுன்னா அது எனக்கு வரும். அப்போ தாயிடம் இருந்து நோய் பிள்ளைகளுக்கு பற்றும். அதை போல பூமி தாய்க்கு நோய் வந்தால் எல்லாம் போக வேண்டியது. பூமி தாய்க்கு நோய் யார் கொடுக்குறா? நம்ம தான். நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம், இந்த ஒளி வாங்கி, இந்த மேடை, இந்த பதாகை, இந்த விளக்கு, இந்த கட்டடம், இது மேலே பறக்கிற ராக்கெட்டு, சந்திராயனில் போய் இறங்குதுல்ல, சந்திராயன் போய் இறங்குற நிலவில், அது எல்லாத்தையும் தந்தவழியா பூமி தாய் தான். தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாவற்றையும் தந்தது தான். பெட்ரோல், டீசல் எல்லாம் தந்தது பூமி தான். எல்லாவற்றையும் தந்தவளுக்கு நீ என்ன தந்த? நோய் தான். போய் மீத்தேன் எடுக்கு. மீத்தேன் எடுக்கணும்னு அவ ஈரக்குலை போட்டு அறுக்கிறது. அப்புறம் பயாக்கஸ், அப்புறம் ஈத்தேன் எடுக்கிறதுன்னு அவ இதயத்தை போட்டு அறுக்கிறது. அவ சிறுநீரகத்தை அறுக்கிறது. கேவலம் கேவலம். ஏன் இந்த மீத்தேன்லாம் இந்த பூமியை குறைஞ்சுதான் அனுப்பியலோ? பூமியை குறைஞ்சுதான் அனுப்ப. ஆடு மாட்டு கழிவுல இருந்து எவ்வளவு வேணாலும் மீத்தேன் எடுக்க முடியும், பயாக்கஸ் எடுக்க முடியும். மனித கழிவுல இருந்து, இந்த மன்னார்குடியில் நம்ம தம்பி, அவன் மனித கழிவை ஆடு மாட்டு கழிவுலேருந்து தயாரித்து அவன் ஒரு சிலிண்டரை கட்டி மோட்டர் போய் ஓட்டுறான். அம்மாவுக்கு வீட்டில் மின்சாரம் எல்லாம் டிவிகளும் போடுறான். அம்மாவுக்கு அடுப்பறைக்கு கேஸ் கொடுக்குறான். மனித கழிவு ஆடு மாட்டு கழிவுல இருந்து. சிங்கப்பூர் மக்கிய மரக்கழிவு இருக்குல்ல, மக்கிய மரக்கழிவு, அதுல இருந்து மீத்தேன் எடுக்குது. எல்லாமே நாசம் பண்ணுவது. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும். என்னமோ சொல்றான், என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. நாங்கள் ஓட்டுக்காக நிற்கிறதுனா இதெல்லாம் பேச மாட்டோம். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைங்கனால இதை பேச வேண்டியது இருக்கு. அடிப்படையே நீங்க தான் 50-50 வருஷம் இங்கிட்டுங்கன்னு கொடுத்துட்டீல, ஒரு 5 வருஷம் உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க. நாட்டை, உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறனாலன்னு பாருங்க. அதெல்லாம் ஊழல் லஞ்சம்லாம், அதெல்லாம் ஊழல் லஞ்சத்தை பேசுறான்னு வச்சுக்கோங்க. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். அவன் நம்மளை ஏமாத்துறான்னு அர்த்தம். ஊழல் லஞ்சம்னா ஒரு நேர்மையான ஆட்சியாளன் வந்தா அரை நொடி வேலை. ஊழல் லஞ்சம் கிடையாது, வாங்கினா அவ்வளவுதான். பணி இடமாற்றமும் கிடையாது, டிஸ்மிஸ், வேலையில் போ, வெளியில போ. லஞ்சம் வாங்கின அதிகாரி அப்படியே வேலையை மாற்றி போடுறது, தூக்கி போடுறது, அதெல்லாம் கிடையாது.